நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ரயில்வே நிலையம் அருகே உள்ள வராக நதி செல்லக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அருகே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழை காரணமாக தற்போது இந்த வராக நதியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்ட நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் இந்த வராக நதியிலிருந்து வராக நதி மேம்பாலத்தை அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் மழை நீரானது புகுந்து தற்போது மழைநீர் வடிய தொடங்கியுள்ள நிலையில் இந்த வராக நதி மேம்பாலம் அருகே இந்த ரயில்வே தண்டவாளத்தில் மண் அரிப்பானது ஏற்பட்டுள்ளதால் நேற்று நள்ளிரவு 2 மணி முதல் விழுப்புரத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து விதமான ரயில்களும் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சற்று நேரத்திற்கு முன்பாக நெல்லையிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய ஒரே ஒரு ரயில் மட்டும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இந்த ரயில்வே தண்டவாளத்தில் இயக்கப்பட்டது. அதாவது அந்த ரயிலானது காலை 5 மணிக்கு சென்னை சென்றடைய வேண்டிய நிலையில் தற்போது அதாவது சிறிது நேரத்திற்கு முன்னதாக இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து அந்த ரயிலானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ரயில்வே தண்டவாளத்தை சீரமைத்து ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகே செல்லும் வராக நதியின் கரையை பலப்படுத்தும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை நமது ஒளிப்பதிவாளர் மருதாச்சலம் நமக்கு காட்டி வருகின்றார். தொடர்ந்து இந்த பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தின் கரைகளை பலப்படுத்தும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் நள்ளிரவு 2 மணி முதல் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.